ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் எட்டு வந்துருக்கேன். இது என்னோடய ஓல்டு சேனலில் நான் போட்ட ஒரு எஃப்எஃப் தான். இதில் நான் ஃபஸ்ட்டு பார்ட் மட்டும்தான் போட்டிருந்தேன். மை ரூடு மாஃபியா டேடி. இது என்கிட்ட ஒரு சிஸ்டர் பேட்டே விசா தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் அதில் ஒரே ஒரு பார்ட் மட்டும்தான் போட்டிருந்தேன். அந்த எஃப்எஃப்பை திரும்பவும் நீ என்கிட்ட கமெண்ட் பண்ணியிருந்த. நீ இந்த எஃப்எஃப்பை கேட்டு 6 மந்த்துக்கிட்ட ஆயிடுச்சு. 2 சேனல் ஸ்டார்ட் ஆன டேஸில் நீ எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போ தான் நான் ஒவ்வொருத்தரோட எஃப்எஃப்ஐயாக என் பண்ணிட்டு வரேன். நியூவாக கேட்ட சிஸ்டர்ஸுமே எனக்கான டயத்தை கொடுங்க, நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் என் பண்ணிவிட்டு உங்களோட எஃப்எஃப்ஐயும் நான் ரன் பண்ணுவேன். ஓகேயாடா? எனக்கான டயத்தை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே கொடுக்கணும். ஓகே, நீ கேட்ட மாதிரியே நான் மை ரூட் மாஃபியா டேடியோட எஃப்எஃப்பை நான் போடுறேன். ஓகேயாடா? அப்புறம் இதில் குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துருவோம். இதில் ஜான் ஃபேமிலி அப்புறம் கிம் ஃபேமிலி 2 பேருமே இதில் ஒரே ஹவுஸில் இருப்பாங்க. அதாவது இதே மாதிரி ஒரு ஸ்டோரி லவ் இஸ் லவ்னு சொல்லிட்டு நம்ம பாய்ஸஸ் எல்லாருமே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி கொடுத்துருப்பேன். அதே மாதிரி டோனிங்கில் தான் வரும். ஆனால் அந்த ஸ்டோரி இந்த ஸ்டோரியும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேயாடா? அந்த ஸ்டோரி நான் எல்லா பர்சன்ஸையும் ஒரு கேர்ள் லவ் ஸ்டோரி இருக்கிற மாதிரி நான் அதில் கொடுத்துருப்பேன். இதில் கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்க. ஓகேயா? ஓகே. என்ன 2 ஸ்டோரி ஒரே மாதிரி இருக்குதுன்னு கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. ஸ்டோரி 2மே வேறு, ஸ்டோரி லைனுமே ரொம்ப வேறு மாதிரி தான் இருக்கும். ஓகேயாடா? இப்போ அப்படியே ஸ்டோரியில் உள்ள குட்டி இன்ட்ரோ மட்டும் பார்த்துருவோம். இதில் நம்ம பாய்ஸஸ் என்னென்ன ஒர்க் பண்ணுவாங்கன்னா, நம்ம ஆரமும் ஜின்னுமே டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. ஆரமும் ஜின்னும் டாக்டர்ஸாக ஒர்க் பண்ணோம். நம்ம வீமின் 2 பேருமே காலேஜ் படிச்சுட்ருப்பாங்க. ஓகேயா? காலேஜ் படிச்சுட்ருப்பாங்க. நம்ம சுகாவும் நம்ம ஜொங்குக்கும் மாஃபியாவாக இருப்பாங்க. நம்ம ஜேகப்பும் ஒயனும் போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. ஓகே, அவங்க ஒர்க் என்னங்கிறத கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே மார்னிங்கில் தான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நைட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஜொங்குக்கும் சுகாவுக்கும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி மாஃபியா ஒர்க்கையுமே யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாகவும் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம ஜொங்குக் அவர் இருக்கிற கண்ட்ரியில் நம்பர் 1 டாப் பொசிஷனில் இருக்கிற ஒரு மாஃபியாவாக இருப்பார். அதனால நம்ம ஜொங்குக்கு நிறைய எனிமீஸ் அப்புறம் போலீஸ் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். எல்லார்கிட்ட இருந்தும் நம்ம ஜொங்குக்கை நம்ம பாய்ஸஸ் தான் சேவ் பண்ணுவாங்க. ஜொங்குக் சொல்கிற பிளான் ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம பாய்ஸஸ் யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாகவும் பண்ணுவாங்க. ஓகேயாடா? இந்த அளவுக்கு இன்ட்ரோ மட்டும் போதும். இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு ஹவுஸ், அதாவது நம்ம பாய்ஸஸோட ஹவுஸ் தான். பாய்ஸஸோட ஹவுஸில் நான் இதில் பிரதர்ஸ் யார் யாருங்கிறத சொல்ல மறந்துட்டேன். இதில் நம்ம ஆரம், சுகா, ஒயன் அப்புறம் நம்ம டே இவங்க எல்லோரும் பிரதர் சிஸ்டர். ஓகே, அதுமாரி ஜின்னு, ஜேயுப்பு, ஜிமினா, ஜொங்குக் இவங்க எல்லாருமே பிரதர்ஸ். ஓகேயாடா? இப்போது நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஆரம்டா அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ரெடி ஆனபடியே ஜின்னை நோட் பண்ணுறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க ஜின்? டைம் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிற ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஆரமோட ட்ரெஸ்ஸஸ் திங்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்டு, ஓன் ட்ரெஸ்ஸஸையும் நல்லா எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது, என்னோடதையும் நல்லா எடுத்துக்க வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரி கொஞ்சம் க்யூட்டாக மார்னிங்கே ஃபைட் பண்ணப்படி ஹாஸ்பிட்டல் ஒர்க்குக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு இருந்தால் ஆரமுக்கும் ஜின்னுக்கும் ஜேகோப்புக்கும் ஒயனுக்கும் 2 கப்பிள்ஸ்க்குமே ஆல்ரெடி மேரேஜ் ஆகியிருக்கும். இதில் நம்ம சுகாவும் ஜொங்குக்குன்னா மேரேஜ் பண்ணிக்காமல் இருப்பாங்க. ஓகேயாடா? இப்போது இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒர்க்குக்காக வேக வேகமாக கீழே இறங்கி வந்தோம். ஹாலில் தான் நம்ம பாய்ஸஸ் மற்ற மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தோம். இந்த பிளேஸில் நம்ம சுகாவும் நம்ம ஜொங்குக்கும் மட்டும் இல்லை, மற்ற பாய்ஸஸ் அவ்வளோ பேருமே இருக்காங்க. இந்த மாதிரி 2 பேருமே பேசிக்கிட்டு க்யூட்டாக ஃபைட் பண்ணிக்கிட்டு கீழே இறங்கி வர மூமெண்ட்டை ஜேகப் நோட் பண்ணிவிட்டு, என்ன மார்னிங் ஒர்க்குக்கு போக சொல்லி இந்த மாதிரி ஃபைட் பண்ணிகிட்டே தான் போவீங்களா? இது உங்களோட ரெகுலர் ஒர்க்கா? அப்படிங்கிற மாதிரி ஜேகப் கலாய்ச்சான். ஜேகப்போட வீட்டை ஒயின் கிக் பண்ணுறாங்க. எடுக்கடி அப்படிங்கிற மாதிரி ஒயினை நோட் பண்ணோம். ஏன் ரூம்குள்ளே வச்சு நம்ம 2 பேர் ஃபைட் பண்ணது மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒயின் கேட்கவும், என் பிரதரை கிண்டல் கூட பண்ணக்கூடாதா? அது உன் பிரதரை மட்டும் பண்ணணும், பக்கத்தில் இருக்கட்டும் என்னோட பிரதர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி டைனிங் ஹால்லே ஃபைட் பண்ணுற மூமெண்ட்டை நம்ம வீமி நோட் பண்ணிவிட்டு, அப்போ கப்பல்ஸ் ஆகிட்டாலே இந்த மாதிரி நிறைய க்யூட்டான ஃபைட்லாம் வரும் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நக்கல் பண்ணி சிரித்தபடியே கொஞ்சம் ஜாலியாக அந்த மார்னிங் மூமெண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டபடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு, சரி மாம் டேடு நாங்கள் இன்றைக்கி காலேஜுக்கு போகிறோம். இன்றைக்கி காலேஜோட ஃபஸ்ட்டு டேட். காலேஜுக்கு ஃபஸ்ட் டே போகிறோமே,
இந்த சுகாவை என்னன்னு சொல்கிறது? மேரேஜ் பண்ணிக்கோ என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோன்னு பண்ண மாட்டேன்ட்டான். அட்லீஸ்ட் காலேஜுக்கு என்னை பார்க்கவாட்டு வருவான்னு நினச்சேன், அப்பவும் வரல. என்னோடய பர்த்டேக்கு வரல, அப்போ வரல, இப்போ வரலங்கிற மாதிரி நம்ம ஜிமினா புலம்புன்னு புலம்பிட்டு என்கிட்ட எடை கேட்டாலுமே நீ காலேஜுக்கு போகல, அன்றைக்கி கண்டிப்பாக நான் உன் முன்னாடி என்ட்ராகுவேன்னா. இப்போ ஏதோ ஒரு மாஃபியா ஒர்க்கை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என் ஹயாங் ஜங்கு கூட சேர்ந்து எங்கேயோ போயிட்டான். காலேஜுக்கு ஃபஸ்ட் டே போக சொல்லி என் பேபி பாட்டுட்டு போகணுன்னு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? மார்னிங்கே அலாரம் வச்சுலாம் எழுந்துக்கிட்டேன், இந்த சுகர் மார்னிங்கே நம்மளை பார்க்க வருவான்ட்டு. பார்த்தா கடைசியில் இப்போவும் எல்லா டைமும் ஏமாற்ற மாதிரி ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஜிமினா பயங்கர டென்ஷனில் திங்க் பண்ணிகிட்டு இருக்கட ஃபுட்டை சாப்பிட்டபடியே நோட் பண்ணிவிட்டு, என்னடா என் ஹயாங் இன்னும் வரலையே, எல்லா டைமும் ஒன்று சீட் பண்ணி ஏமாற்றுற மாதிரி இப்போவும் ஏமாற்றிட்டாருன்னு கடுப்பாகிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஏன்டா உன் ஹயாங்கடா திட்டிகிட்டு இருக்கேங்கிறது தெரியுதுல்ல? இல்லைடா, இல்லை நான் வந்து ஒன்று டென்ஷன் ஆக்குன்னு சொல்ல, என் ஹயாங் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நிறைய ஒர்க் பண்ணுவார்டா. உன் ஹயாங் கொடுக்குற ஒர்க்கை தானே ஏன் ஹயாங் பண்ணுறான், அப்போ உன் ஹயாங்க முதல்ல திட்டு, ஏன் ஹயாங்க திட்டிகிட்டு இருக்கா தானே அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுனா நம்ம ஜிமினாடா அப்படி நம்ம டேப்பட்டு மறிச்சா, ஆமா எனக்கு ஃபுட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டேபிள்லேருந்து எழுந்து ஹேண்ட்ஸ்லாம் வாஷ் பண்ணபடி ஜிமின் வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஜிமினாவுமே இந்த சுகர் எல்லா டைமும் ஏமாற்றுற மாதிரி இன்றைக்கி ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி லைட்டாக ஒரு ஃபேக் க்ரையிங்கோட ஹேண்ட்ஸ்லாம் வாஷ் பண்ணபடி காலேஜ் பேக்லாம் எடுத்துகிட்டு கரெக்டாக டோர்கிட்ட போகலானுங்கிற மாதிரி போனோம். நம்ம சுகர் மாஃபியா லுக்லேயே அப்படி வேகமாக என்ட்ராகிறாரு ஹவுஸுக்குள்ளே. ஹை என்னோட ஹயாங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே ஜிமினாவை தள்ளி விட்டுட்டு வேகமாக போய் சுகாவை ஹக் பண்ணிவிட்டு, சுகா ஹயாங் நீ 1 மந்த் கழிச்சு இப்போ தாண்டா ஹவுஸுக்குள்ளே வந்துருக்க, நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா, நீ பிங்கி ப்ராமிஸை காப்பாற்றிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா கிட்ட இந்த மாதிரி நம்மகிட்டே பேசினோம். இது பிங்கி ப்ராமிஸா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கீழே விழுந்த பொசிஷன்லேருந்து நோட் பண்ணிவிட்டு, அப்போ என்ன பார்க்க வரலையாடா நீ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா அப்படி எழுந்து சுகாவை பாட்டு மறைச்சான். நான் எல்லாரையுமே பார்க்கட்டான்டா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினாவை லைட்டாக ஹக் பண்ணபடி காலேஜுக்கு கிளம்புறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேக்கும் நம்ம ஜிமினாவுக்கும் சாக்லேட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்துட்டு, ஈவினிங் நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன், நம்ம டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம், இப்போ நீ காலேஜுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதெல்லாம் முடியாது, என்னை சீட் பண்ணி ஏமாட்டலான்னு பார்க்குறியா, ஒரு சாக்லேட்டை கொடுத்து என்னை ஏமாட்ட பார்க்குறியா, ஒழுங்கு மரியாதை என் கூட காலேஜுக்கு வா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோவமா கட்டுவாரா அந்த மாதிரி கட்டுனா நம்ம டேண்டா என்ன ஜிமினா இந்த மாதிரி திட்டுறான், ஹயாங் நம்ம கூட காலேஜுக்கு வந்து நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணோம். நம்ம சுகா வந்து நம்ம ஜிமினா கிட்ட நான் இப்போ நண்டா வந்துருக்கேன், ஒர்க்கை முடிச்சுட்டு ரொம்ப டாட்டா இருக்கலாம் ப்ளீஸ்டா அப்படிங்கிற மாதிரி கெஞ்சினா நம்ம ஜிமினாடா டக்குன்னு முன்னாடி வந்துட்டு, என்னடா சாக்லேட் கொடுத்ததோட இந்த மாதிரிலாம் சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு ஹயாங் ஃப்ரீ பண்ணி விட்ற, நான் சொன்னாலும் ஹயாங் கேட்க மாட்டான், நீ சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னட்ட அப்படிங்கிற மாதிரி சாக்லேட்டை சாப்பிட்டபடி நம்ம பேச வரா இந்த மாதிரி பேசினா, ஏன்ட்டையா ஹயாங் நம்ம 2 பேரையும் கொண்டு காலேஜில் விட்டால் நல்லா தானே இருக்கும். ஆமாம், அதை தானடா சொல்கிறேன் சொல்கிறா, நான் சொன்னால் என்கிட்ட ஏதாவது ஒரு ரீசனை சொல்லுவான், நீ சொல்ல மாட்டான், ஏன் நீ அவன் செல்ல பிரதரில் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்போ என்கிட்ட ஃபைட் பண்ண மாட்டேன்னு சொல்லி, சரி நான் இனி உன்கிட்ட ஃபைட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொல்வாரா இந்த மாதிரி சொன்னால், பிங்கி ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபிங்கரெல்லாம் நீட்டுறாரு. இந்த மாதிரி நீட்டுனா ஓகே அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ராமிஸும் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணால் நம்ம சாக்லேட்டை சாப்பிட்டபடி சுகர் கிட்ட வந்துட்டு, சாக்லேட் அவரோட லிப்பு அந்தளவுக்கு சாப்பிடுது, இப்படி சாப்பிட்டா ஐஸு பப்பி ஐஸில் சுகர் போட்டுட்டு, ஹயாங் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போகிறேன் தெரியுமா, நீ மாஃபியா ஒர்க்கு கடல் பேஸ்க்கு போயிட்டு எப்போவாவது ஹவுஸுக்கு வர, இந்த பிரதரை பற்றின திங்கிங்கும் உனக்கு இல்லை, இந்த பிரதர் மேலே நீ எவ்வளோ லவ் வச்சுருக்க தெரியுமா, காலேஜ் ஃபஸ்ட்டு உன்னோட காலேஜுக்கு போகணுன்னு நினைக்கிறேன் தெரியுமா, உன் கூட கொஞ்சமாவது அந்த டைத்தை ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன், ஈவினிங் நான் ஹவுஸுக்கு வரதுக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்டே அதிகமாக பேசுகிறத பார்த்துட்டு டக்குன்னு டேவோட மவுட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு, நீ என்ன மாதிரி சொல்ல வரேன்னு புரிஞ்சிருச்சு டேமா, இப்போ என்ன அவங்க 2 பேரும் நான் கொண்டு போய் காலேஜில் விடணும் அவ்வளோ தானே, அடடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னால் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வீமினா அப்படியே நம்ம சுகா ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரானாரு. காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு காரில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறாரு. இந்த மாதிரி உட்கார வச்சான். நம்ம தான் பேக் சைட் சீட்டில் உட்காந்துட்டு ஜிமினாவை பாட்டு முறைக்கிறாரு, ஏன்டா எனக்கு இடம் கொடுறா நான் உட்காரண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா சொன்னால், நம்மகிட்ட அப்படியே முறைச்சபடி ஏன்டா என் பக்கத்தில் உட்காரட்டுக்கிட்ட என் ஹயாங்க இவ்வளோ தூரத்துக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வந்தியாடா, ஓங்கி கிக் பண்ணுன்னு வச்சுக்கேன் காருக்கு வெளியே போய் விழுந்துருவேன், ஒழுங்காக முன்னாடி போய் உட்காரடா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. இந்த மாதிரி திட்டுனா மறந்துட்டடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டக்குன்னு சுகாவுக்கு பக்கத்தில் ஒரு சீட் இருக்கும்ல அந்த சீட்டில் வந்து உட்காந்துட்டு, ஹாய் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம சுகாடா
என் பிரதர்கிட்ட நல்லா தான்டா நீ அடி வாங்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரை ட்ரைவ் பண்ணபடி ஜிமினா கிட்ட நிறைய பேசிட்டு வராரு. ஜிமினாவுமே நம்ம சுகா கூட நல்லா டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணபடி பாய் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம டேண்டா இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க மூமெண்ட்டை மட்டுட்டையும் பேக் சைட்லேருந்து ரசிச்சபடி ஒரு வாரம் காலேஜுக்குள்ள கரெக்டாக என்ட்ரு ஆனோம். சுகா அப்படியே நம்ம டேயும் ஜிமினாவை லைட்டாக ஹேக் பண்ணிவிட்டு சேஃபாக காலேஜ் ஒர்க்கை பண்ணுங்கள் ஓகேயா, நான் ஈவினிங் எனக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் 2 பேருமே பிக் பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகா அப்படியே நம்ம டேயோட பொருட்கட்லேயும் ஜிமினோட பொருட்கட்லேயும் ஒரு பிக்கீஸை பண்ணிவிட்டு சேஃபாக இருந்துக்கோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புனா நம்ம ஜிமினை செம்ம ஹாப்பியாகி ஐயோ என்னோடய காலேஜ் ஃபஸ்ட்டு என்ன மாடி இருக்குது தெரியுமா டேயாங்க அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சி இழுத்து சுட்டு வரா இந்த மாதிரி சுட்டுனோம். நம்ம டேடா சரி விட்ருவா போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனோம். ஏன்டா அவ்வளோ டென்ஷன் ஆகுற, ஓஹோ என் ஹயாங் உன்னை பார்க்கவே வரலன்னு டென்ஷன் ஆகுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எது ஓ ஹயாங்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஷாக் ஆகிற இந்த மாதிரி ஷாக் ஆனா ஏன்டா ஷாக் ஆகுற, உன்னோட ஹயாங் எப்படி என்ன பார்க்க வந்தாரோ அதேமாரி ஏன் ஹயாங் உன்னை பார்க்க வரலையேன்னு டென்ஷன் ஆகுறியா, மாஃபியா ஒர்க்கை முடிச்சுட்டு சுகாவே வந்துட்டான், இன்னியே இந்த ஜங்குக்கு வரலங்கிற மாதிரி என் ஹயாங்க தானே தேடுற நீ, எடு வா ஹயாங்கியா அவனை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கேன்டா கெடுத்துறாத அப்படிங்கிற மாதிரி ஜெமினாவை பார்த்து திட்டுறாரு. ஏன்டா அந்த மாதிரி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெமினை நம்ம டே நோட் பண்ணோம். டேக்கி ஜேக்கி பிடிக்கும், அதாவது அவங்கவங்க அங்கிள் ஆன்ட்டி சன்ஸு தானே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போ சுகா ஜிமினாவை லவ் பண்ணுற மாதிரி நம்ம ஜொங்குக் டே தான் லவ் பண்ணுவார். டேக்குமே ஜொங்குக்கு பிடிக்கும். ஆனால் பட் அவர் மாஃபியாவாவதுக்கு முன்னுக்குட்டி இப்போ அவர் மாஃபியாவா அவரோட லுக்கு அவரோட பிஹேவியர் அவரோட டோட்டல் சேஞ்சிங். நார்மலாக மாஃபியா ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆரம்ஜின் ஜேகப் அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருந்த ஜங்குக் இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆகி ஜங்குக்கில் ஜேகேவாக இருக்காரா அண்டது நம்ம டேக்கே பிடிக்கல. அப்புறம் நம்ம ஜேகேவோட ரூடு கேரக்டர் பனிஷ் பண்ணுறது கில் பண்ணுறது இதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம டேய் பக்கத்துலேயே இருந்து பார்த்துருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் நம்ம ஜேகே பார்க்க சொல்ல டேக்கே அள்ளு விட்டுரும். ஜேகே மேலே செம பயம் நம்ம டேக்கே. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜேகே கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசியிருந்தாலும் பயத்துலேயே நம்ம ஜேகே மொத்தமாக இக்னோர் பண்ணுவார். அது நம்ம ஜேகேக்கும் தெரியும். நம்மளை இக்னோர் பண்ணுறான், ஆனால் என்ன இந்த காலேஜ் ஸ்டடி இன்னும் 1 இயர் தானே, அது எண்ட் ஆனதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸோட பர்மிஷனோட மேரேஜ் பண்ணிக்கலாம், அவன் ஸ்டடி முடியணும்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணுறேனுங்கிற மாதிரி ஜேகேமே அதை ஃப்ரீ பண்ணி விட்டுருப்பாரு. இப்போ இந்த பிளேஸில் ஜேகே உன்னை பார்க்க வரலன்னு சொல்லி தானே டென்ஷன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி ஹயாங் உன்னை பார்க்க வரல உனக்கு எதுவும் கிஃப்ட் கொடுக்கலன்ட்டானே டென்ஷனில் வரல என்கிட்ட போயிட்டு என்னடா சொல்கிறேனுங்கிற மாதிரி பயங்கரமாக கலாய்ச்சிட்டு வந்தேன். ஹயாங்க நான் பார்க்காம இருக்கிறது தான்டா எனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா இப்போ வீமின் 2 பேருமே காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆகுறாங்களா. ப்ளே கிரவுண்டில் செம்ம க்ரௌடு. ப்ளே கிரவுண்டில் நிறைய கேர்ள்ஸ் ஒரு பர்சண்ட்டை சுற்றி இருக்காங்க. அந்த பர்சன்ட் ஒரு சோஃபா மாதிரி இருக்குது, ஒரு பர்சன்ட் உட்கார மாதிரி ஒரு சோஃபா மாதிரி இருக்குது. அந்த சோஃபாவில் காலுக்கு மேலே காலை போட்டபடி ரொம்ப கெட்டான லுக்கில் உட்காந்துருக்காங்களா. அந்த பர்சன்ட்டை சுற்றி 2% இருக்கிறத நம்ம வீமி நோட் பண்ணிவிட்டு என்னடா காலேஜில் நம்ம தான் சீனியராக ஜாயின் பண்ணியிருக்கோன்னு பார்த்தா அதுக்குள்ளே ரேகிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. ரேகிங் பண்ண மாதிரி தெரியலையே, யாரோ நம்ம காலேஜில் நியூவாக பாப்புலர் ஆகிட்டாங்க போலுக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீன் மாற்றி மாற்றி பேசிட்டு இந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்குன்னா அந்த பர்சன்ட் யாருங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு பாப்புலராக நம்ம காலேஜில் யார்டா நியூவாக ஜாயின் ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி மீன் 2 பேருமே அந்த குரூப் அந்த கேர்ள் குரூப்ஸ் பாய் குரூப்ஸ் எல்லாத்தையும் பிரித்து விட்டு அப்படியே உள்ள என்ட்ராகி பார்த்தா நம்ம ஜொங்குக்கு தான் செம்ம ஹாட்டான லுக்கில் ஜஸ்ட் தெரிகிற அளவுக்கு ஷார்ட் பட்டன்லாம் ரிமூவ் பண்ணபடி அப்படியே ஸ்மோக் பண்ணபடியே நம்ம மார்க்குக்கிட்ட பேசிட்டு உட்காந்துருக்காரு. டேக்கி வெயிட் பண்ணபடி இந்த மாதிரி நம்ம ஜேகே இந்த ப்ளேஸில் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி நான் இங்கே நடக்கிற எந்த மூமெண்ட்டையும் பார்க்கவே இல்லை, முக்கியமாக ஜேகே இங்கே இருக்கிறத நான் நோட் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த கும்பலுக்குள்ளே அப்படி எப்படி உள்ள என்ட்ரானார் அதே வேகத்தில் அந்த கும்பல் அந்த க்ரௌடை தாண்டி வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு நேராக கிளாஸ் ரூமை பார்த்து போயிட்டு அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் ரூம் பார்த்து போனால் நம்ம ஜிமினாடா ஹை ஏ ஹயாங் டே டயாங்கு என் ஹயாங்கு உன் ஹயாங்கே மிஞ்சிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாட்டியா உன் ஹயாங்காவது என்னை பார்க்கறதுக்கு காலேஜ் ஹவுஸுக்கு தான் வந்தோம், ஆனால் ஹயாங் பாட்டியா உனக்காக காலேஜிலே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டயாங்கு அப்படிங்கிற மாதிரி திரும்பினா இல்லாத மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த க்ரௌடுக்கு வெளியே வந்து வேகமாக கிளாஸ் ரூம் பார்த்து போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு என் ஹயாங் உன்னை பார்க்க ஆசையாக வந்துருக்கான், நீ எங்கடா இவ்வளோ வேகமாக போகிறானுங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணபடியே நம்ம ஜிமினாவும் கிளாஸ் ரூமுக்கு வராரு.
இப்போ கிளாஸ் ரூமில் நம்ம வீமின் 2 பேருமே அவங்களோட லாஸ்ட்டு டெஸ்கில் தான் உட்காந்துருந்து கொஞ்சம் ஜாலியாக ப்ளே பண்ணபடி அந்த கிளாஸ் ரூமில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்கிறாங்க. நம்ம வீமினுமே அதே பிளேஸில் தான் உட்காந்துருந்து ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாரி பேசிகிட்டு இருந்தோம். ப்ளே கிரவுண்டில் உட்காந்துருந்து கேட்டால் இன்னும் வரலையாடானுங்கிற மாரி மார்க்கை பாட்டு கேட்க அவர் எப்போவோ கிளாஸ் ரூமுக்கு போயிட்டார் அப்படிங்கிற மாரி மார்க்கு சொல்ல அவன் எப்போ வந்தான்டா இங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு யார்கிட்டயோ கால் பேசுனீங்களா அப்போவே வந்துட்டு உங்களை நோட் பண்ணிவிட்டு போயிட்டாரு. இது என்னை பாட்டும் பார்க்காத மாதிரி போனானா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனோட கிளாஸ் ரூம் எதுன்னு தெரியுமா அப்படிங்கிற மாரி மார்க்கு கிட்ட கேட்கவும் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி மார்க் சொல்கிறத கேட்டு அப்படியே அந்த பிளேஸ்லேருந்து நம்ம ஜொங்குக்கு எழுந்து நேராக டேயோட கிளாஸ் ரூம் பட்டு வராரு. இந்த மாதிரி டேயோட கிளாஸ் ரூம் பட்டு வந்தா நம்ம டேடா ஜிமினா கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுகிட்டே இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே நம்ம ஜேகே என்றாகிறத அந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணிவிட்டு ஐயோ யார்டா இந்த பர்சன்ட் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பேர் நம்ம ஜேகேயோட லுக்கை பாட்டு பேசுவாங்களா என்னடா யாரடா புதுசாக பார்த்து இந்த மாதிரி கத்துறீங்கிற மாதிரி ப்ளே பண்ணி விளையாண்டுட்டு இருந்த நம்ம ஜிமினாவும் நம்ம டேயுமே நம்ம ஜொங்குக்குள்ளே என்றாகிற மூமெண்ட்டை பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தா நம்ம டேக்கு தான் அள்ளு விட்டுருச்சு. இவன் ப்ளே கிரவுண்ட்லேருந்து நேராக ஹவுஸுக்கு போயிடுவான்னு பார்த்தேனே ஏன்னா கிளாஸ் ரூமுக்கே வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே நம்ம ஜேகே நோட் பண்ணோம். நம்ம ஜேகே தான் நேராக டேக்கிட்ட தான் வராரு. இந்த மாதிரி வேண்டாம் செம ஷாக். அவரோட பாடிலாம் அப்படியே ஃபுல்லாக சொட்டே ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஜேகே க்ளோஸாக வர இந்த மாதிரி ஜேகே கரெக்டாக பக்கத்தில் வந்து நின்னா மார்க்குனா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூமில் இருக்க அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு 1/2 hour வெளியே நிற்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மார்க்கு பேசுகிறது கேட்டு ஏதோ ப்ராப்ளம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் கிளாஸ் ரூம் மட்டும் வெளியே போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அங்கேருந்து எழுந்து போயிடலாங்கிற மாதிரி எழுந்துக்கிட்டா ஜிமினாடா எங்கடா அவ்வளோ வேகமாக எழுந்து போகிறேங்கிற மாதிரி ஜிமினா பிடிச்சி திரும்பவும் அந்த டெஸ்கில் உட்கார வச்சுட்டு ஜிமினாவா அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போகிறா அந்த மாதிரி போனால் எஎன்ன எங்கடா விட்டுட்டு போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அப்படியே ஜொங்குக்கு நிமிண்டு கூட பார்க்கல. பக்கத்தில் வந்து நிற்கிற ஜொங்குக்கு பார்த்துட்டு டக்குனுங்க இருந்து போயிடலானுங்கிற மாரி டெஸ்க்லேருந்து எழுந்து ஜிமினா எப்படி போனார் ஜிமினா போயிருப்பார்ல அந்த இது வழியாக போயிடலானுங்கிற மாரி இங்கிட்ட நிற்கிற ஜொங்குக்கிட்ட போகாமல் அந்த சைடு வழியாக போவாரா இந்த மாதிரி போக பாட்டோம். டேயோட ஆன்சர் நம்ம ஜொங்குக்கு இப்போ பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சோம். நம்ம டேடும் ஷாக்லேயே ஜொங்குக்கு அப்படியே நிமிண்டு பார்க்குறாரு. என்ன பேபி ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறேன் உன்னை பார்க்கணும் உன்கிட்ட பேசணும் உன்கிட்ட டைட்டு ஸ்பெண்ட் பண்ணி சொல்லி தானே கிளாஸ் ரூமில் இருக்க அத்தனை வரையும் வெளியே பட்டுனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. என்ன பண்ணுற மாமா முதல்ல விடு இங்கேருந்து முதல்ல நீ ஹவுஸுக்கு போ எதுக்கு நீ முதல்ல எங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம கீழே ஃப்ளோரை பார்த்தபடி பேசினோம். டேயோட ஃபேஸை ஒரு ஆன்சராக கப் பண்ணபடி ஜேகே அவரோட ஃபேஸை பார்க்க வைக்கிறாரு. இந்த மாதிரி பார்க்க வச்சுட்டு என்ன பேபி ஏஞ்சல் மாதிரி இருக்கிற உன்னோட ஃபேஸை பார்க்கணும் தானே மாஃபியா ஒர்க்கெலாம் என் பண்ண அடுத்த செகண்டு உன்னை டெடி ஹவுஸுக்கு கூட நான் போகாமல் நேராக காலேஜுக்கு வந்திருக்கேன். உன்னை பார்க்கணுன்னு தான் வந்தேன். நீ என்னென்ன ஃப்ளோரை பார்த்தபடி பேசிகிட்டு இருக்க ஃப்ளோரை பார்த்தபடி நீ பேசினா உன் ஃபேஸ் எப்படி எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி நம்ம ஜேகே சாமா ஃப்ளிட்டியாக நிறைய பேசுகிறாரு. இந்த மாரி பேசினோம். ஜேகேயோட அந்த பேசுகிற அந்த டோனிங் ஜேகேயோட அந்த லுக்கெல்லாம் பார்த்துட்டு நம்ம டேக்கிட்டான் ஒரு மாதிரியாக்கி நீங்கள் வந்ததெல்லாம் சரிதான் எதுக்காக இந்த மாதிரி ஷார்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டிருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்பாரா இந்த மாதிரி கேட்டான். ஷார்ட்டை ரிமூவ் பண்ணி போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படின்னு நம்ம ஜேகே செக் பண்ணி பார்க்குறாரு. இல்லையே ஷார்ட் பட்டன் போட்டு தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போ ஏன் 2 பட்டன்ஸை நீ ரிமூவ் பண்ணி போட்டிருக்கேங்கிற மாதிரி கரெக்டாக செஸ் ஓப்பனில் இருக்கலாம் அந்த மூமெண்ட்டை சொல்கிறாரு. பேபி நான் எப்போட்டு இந்த மாதிரி தானே இருப்பேன் அது நீ அட்ரு பிளேஸில் இருந்தால் சரி தான் இங்கே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நீ உன் பாட்டுக்கு இந்த மாதிரி வந்து பேசிட்டு போயிடுவேன். இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ரூமர்ஸாக பேசுவாங்க தெரியுமா என்ன ரூமர்ஸாக பேச போகிறாங்க என்ன பேசுவாங்க என்ன நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ஃபைட்டே பண்ணிகிட்ருக்க இந்த மாதிரி ஃபைட்டே பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க உனக்காக இந்த 1 yearலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி ஈவினிங்கே உன்னை மேரேஜ் பண்ணிடுவேன். அப்படியே உன்னை குண்டுக்கிட்ட தூக்கிட்டு நான் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு போயிடுவேன். நீ ஏன் கூட அங்கே இருந்தால் மட்டும் போட்டும் உன்னை பார்க்கறதுக்காக நான் எப்போதும் ஹவுஸுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலேஜுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. என் பக்கத்துலேயே தானே நீ மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் இருப்ப உனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நான் ரூம்லாம் ரெடி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே சொல்கிறத கேட்டு ரொம்ப ஷாக் ஆகி என்ன எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நீ ரூம் ரெடி பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் நோட் பண்ணிவிட்டு எனக்கு சீக்ஸ் வலிக்கிட்டு மாமா விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகேயோட ஆன்சர் எடுக்க ட்ரை பண்ணுவார். ஆனால் நம்ம ஜேகே நம்ம டேக்கிட்ட இன்னும் க்ளோஸாக வந்து நான் உன்கிட்ட ப்ளே பண்ணலாம் கொஞ்சம் டைட்டை ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தால் விடுங்கிற போனுங்கிற அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி வந்தால் நம்ம ஜொங்குக்கு லைட்டாக அப்படி புஷ் பண்ணி மூவ் ஆன் பண்ணுறாரு. காலேஜில் வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கியா முதல்ல
காலேஜை விட்டு நீ முதல்ல வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக நம்மகிட்ட இந்த மாதிரி காலேஜை விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா அந்த மாதிரி சொன்னோம். நம்ம ஜொங்குக்கு வேகமாக நம்மகிட்ட இருக்கிறாருல டெஸ்க்கு அதை வேகமாக ஒரு தட்டுவாரா இந்த மாதிரி தட்டிட்டு நம்மகிட்ட பார்ப்பாரா அந்த மாதிரி பார்த்தோம். தட்டின வேகத்துலேயே நம்மகிட்ட அப்படியே அந்த பெஞ்சிலே கீழே உட்காந்தபடி பயத்தில் நம்ம ஜேகே நோட் பண்ணுவாரா அந்த மாதிரி நோட் பண்ணோம். இந்த மாதிரி பெஞ்சு அடிக்கிறத அடிச்சுட்டு டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து என்ன போன்னுட்ருக்க, என்னடா போன்னுட்ருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன ரொம்ப சாஃப்டாக உன்ட்ட பேசிகிட்டு இருக்கேங்கிறதுனால இந்த மாதிரி என்கிட்ட பேசுறியா அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசினா டேயோட ஐஸ்லாம் கலங்கி டீரியே விழுந்துருச்சு. இந்த மாதிரி நம்ம டே க்ரை பண்ண மோமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம மார்க்குடா ஏன்டா எப்போ பார்த்தாலும் என்னோடய பாஸை இப்படி கதற விட்றாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மார்க் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணா டே இந்த மாதிரி அழுத மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜேகேடம் அந்த மாதிரி கோவமாக இருந்தவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி டேயோட சீக்ஸில் அப்படி டீரி விழுதுல அதை அப்படியே லைட்டாக அவாய்ட் பண்ணப்படி டேக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்து டேயோட காட்டுக்கிட்ட வருவார். அந்த மாதிரி வந்தா டேக்கே ஹார்ட்டே இல்லை, ஹார்ட் என்ன ஃபீல் தான். அந்த பொசிஷனில் இப்போ என்ன பண்ண போகிறானோங்கிற மாதிரி வயிற்றுலேயே நம்ம டே ஜேகே நோட் பண்ணோம். ஜேகே டேயோட காட்டுக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு சரி நீ ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி தெரியுது, உனக்காக நான் நம்ம ஹவுஸில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். காலேஜ் முடிஞ்சு சீக்கிரம் ஹவுஸ்க்கு வந்துரு, நான் அங்கே உன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டேயோட காட்டில் கிஸ் பண்ணுவாரா அப்படி கிஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு அங்கேருந்து அந்த கிளாஸ் ரூம்ட்டு வெளியே போனால் எடு ஹவுஸுக்கு வரணுமா, ஹவுஸ்லேருந்து நீ மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸுக்கு போக மாட்டியாடாங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனில் நம்ம ஜேகே நோட் பண்ணோம். கரெக்டாக டோர்கிட்ட போய் நின்றுட்டு நம்ம டே பாட்டப்படி ஒரு பிளைங் கீஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிளைங் கீஸ் பண்ணால் நம்ம டே தான் நம்ம ஜேகே நோட் பண்ணோம். மார்க்கை பார்த்து மார்க்குக்கு ஒரு சிக்னல் கொடுக்கவும் மார்க்கு நிறைய நம்ம டேக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்துருக்காரு நம்ம ஜேகே. அதை தான் மார்க் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு பெரிய சைஸ் டெடி பேரு போடா குறைக்கி ஒரு பெரிய சைஸ் பொக்கே, அதுவும் டேக்கு பிடிச்சது தான், எல்லாமே டேக்கு பிடிச்ச கலர் டேக்கு பிடிச்சது தான். அது போடா குறைக்கி ஒரு பஸ்கெட் மவரை நம்ம டேக்கு பிடிச்ச சாக்லேட் எல்லாமே பெருசாக இருக்குது. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து டேயோட டேபிளில் வச்சுட்டு அப்படியே நம்ம மார்க் ஜேகே பக்கத்தில் வந்திருந்தான். ஈவினிங் உனக்காக வெயிட் பண்ணுறேன் பேபி, சீக்கிரம் காலேஜ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு இந்த ஜேகே தேடி சீக்கிரம் ஹவுஸுக்கு வர, ஹவுஸில் நான் உன் கூட நிறைய டைத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே மார்க்கோட அங்கேருந்து போனோம். நம்ம ஜிமினாண்டா ஐயோ என்னோடய ஹயாங்க என்ன சொல்ல சரியான ரொமான்டிக் பாய்டா, இந்த சுகரானா ஒரே ஒரு சாக்லேட் தான் கொடுத்தான், பாட்டியா என் ஹையாங்க பஸ்கெட் மோவர சாக்லேட் கொடுத்துருக்கான், அதுவும் எவ்வளோ சாக்லேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு டேயாங்கு உன் சைஸுக்கே டெடிபர் இருக்குது, இனி பெட்டில் ஸ்லீப் பண்ண சொன்னால் இந்த டெடிபரை ஆக்ட் பண்ணி தானே ஸ்லீப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கலாய்ப்பாரா அந்த மாதிரி கலாய்ச்சா நம்ம தான் நான் காலேஜுக்கு வந்துருக்கேனா இல்லை வேறு எங்கேயாவது வந்துருக்கேனடா, என்னடா ஹையாங்க இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி கோட்டில் நோட் பண்ணால் அப்போ டெடிபர் வேண்டாம்னா கொண்டா என்னோடய ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கா, அந்த ஃப்ரெண்டுகிட்ட அந்த டெடிபரை கொடுத்துருந்தேங்கிற மாதிரி டேட் இருக்கிற அந்த டெடிபரை டேக்கு இந்த டெடிபர் வேண்டாமா நீ வச்சுக்கிறியாங்கிற மாதிரி இன்னொரு பர்சன்ட்டை நம்ம ஜிமினா கேட்டால் டக்குன்னு அந்த டெடிபரை பிடுங்குறாரு. எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த டெடிபரை இன்னொரு பர்சன்ட்டுக்கு கொடுக்குற மாதிரி நீ பேசுவ அப்படிங்கிற மாதிரி கோமாட்டுட்டுன்னா ஆனால் தெரியுதுல்ல டெடிபர்லேருந்து இந்த சாக்லேட்லேருந்து இந்த பொக்கையில் ஒரு ஃப்ளவரை கூட யாருக்கும் கொடுக்க மாட்டேன், பின்ன ஏன்டா ஏதோ பிடிக்காத மாதிரியே இக்னோர் பண்ணபடி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமினாட்டே நோட் பண்ணால் அதுக்குன்ட்டு எனக்கு என் மாமா வாங்கி கொடுத்துட்டு ஆகாமல் போமா, இதெல்லாம் என் மாமா எனக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வைப்பாரா அந்த மாதிரி பேக்கில் வச்சோம். ஒரே ஒரு சாக்லேட், சரி சாக்லேட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாக்லேட்டு நம்ம ஜிமினாட்ட கொடுப்பாரு. இந்த மாதிரி கொடுத்தோம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம வீமின் சைடு இந்த மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம ஜேகோ பாயிண்ட் சைடை தான் காட்டுது. இந்த மாதிரி ஜேகோ பாயிண்ட் சைடு காட்டினா ஜேகோ பாயிண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் மெயின் கிட்ட இருப்பாங்களே அவங்கள தான் மீட் பண்ண வந்துருக்காங்க. அதில் ஏதோ நிறைய பேப்பர்ஸ் ஃபைல்ஸ்லாம் வச்சுருப்பாங்களா, அதில் ஏதோ ஒரு பர்சனோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதான் வானும் ஜேகப்பும் கரெக்டாக அந்த ரூமில் என்ட்ரு ஆகிப்பாங்க. நம்ம ஜெயிக்கப்புட்டா சீக்கிரம் தேடு ஒயன், நமக்கு கண்டிப்பாக அந்த இன்ஃபர்மேஷன் மட்டுமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக இவங்க 2 பேருமே அந்த பிளேஸில் இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே எடுத்து 1 by 1 செக் பண்ணிகிட்டே இருப்பாங்களா. இந்த மாதிரி செக் பண்ணிகிட்டு இருந்தால் அதில் ஒரு ரேக்கருக்கு மேலே தான் இவங்க தேடி வந்த ஃபைல் இருக்குது. அந்த ஃபைல் இவங்க 2 பேருமே நோட் பண்ணாமல் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தேடிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஜெயகப்பு ஒயனை இடிக்க ஒயன் போய் ரேக்கர் மேலே இடிக்கணுங்கிற மாதிரி இடிக்கிற அந்த மூமெண்ட்டில் அந்த ஃபைலை அப்படியே ஒயன்
வேகமாக போய் இடிக்கிறத பார்த்துட்டு ஒயன் உனக்கு ஒன்றாகலங்கிற மாரி ஒயன் கிட்ட வர ஜேகப்போட ஹெட்லேயே விடும். இந்த மாதிரி விழுந்தா நம்ம ஒயன் அப்படியே ஸ்மைல் பண்ணபடி ஜேகப்பை நோட் பண்ணோம். ஓ எனக்கு இந்த மாதிரி அடிபட்டா உனக்கு சிரிப்பு வருதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே ஃப்ளோரில் விழுந்த அந்த ஃபைலை நோட் பண்ண அவங்க தேடி வந்த ஃபைல் அதுதான். அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை அப்படியே எடுத்து அந்த ஃபைலில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே மொபைலில் ஃபுல்லாக பிக் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பிக் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த ரூம் இப்போ நம்ம ஒயன் ஜேகப் இருக்காங்களா அந்த ரூம் கிட்ட அதாவது மற்ற போலீஸ் ஆஃபீஸர் இவங்களுக்கு மேலே ஒரு ஹெட் ஆஃபீஸர் இருப்பார்ல அவங்க பேசிக்கிட்டே வர சவுண்ட் நம்ம ஜேகப்புக்கும் ஒயனுக்கும் கேட்குது. ஏய் இந்த பிளேஸ்க்கு தான் வந்துட்டுருப்பாங்க போலுக்கு சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணி எல்லாத்தையுமே பிக்ஸ் எடுத்துகிட்டு டக்குன்னு எங்கே இருந்துச்சோ அதே பிளேஸில் அந்த ஃபைலை வச்சபடி நம்ம வயனும் ஜேகப்பும் டக்குன்னு அந்த ரூமை விட்டு வேகமாக வெளியே வந்துடுவாங்க. அந்த மாதிரி வெளியே வந்து இப்படி வெளியே வர அந்த செகண்டில் அந்த பிளேஸில் அந்த ஹெட்டும் மற்ற போலீஸ் ஆஃபீஸரும் நம்ம ஜேகப் முன்னாடி என்றானம் நம்ம ஹெட்டு தான் என்ன பண்ணுறீங்க ஜேகப் பொயன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அது ஒன்றும் இல்லை ஹெட் சார்லி அது நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க அந்த ஃபைல் எல்லாத்தையுமே வச்சுட்டு போக வந்தோம். ஃபைலை வச்சாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எல்லாத்தையுமே வச்சாச்சு ஹெட் சார்லி அந்த ஹெட்டோட நேம் சார்லி ஓகே இடம் இந்த மாதிரி சார்லி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நாங்கள் இங்கேருந்து எங்களோட மற்ற ஒர்க்குக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஜேக போகணும் அங்கேருந்து போவாங்களா இந்த மாதிரி போனோம். அந்த ரூம்குள்ளே என்ட்ராகி இவங்க ஃபைலை தான் தேடுவாங்க. அந்த மாதிரி ஃபைலை தேடினோம். ஃபைல் இவங்களே எந்த பிளேஸில் வச்சோனுங்கிறது தெரியாமல் அவ்வளோ பிளேஸ்லேயே தேடிட்டு லாஸ்ட்டில் இந்த ரேக்கருக்கு மேலே இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அதை எடுத்து அதை செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்க சொல்ல அதில் 2-3 பேப்பர்ஸ் மிஸ் ஆகுது. இந்த மாதிரி மிஸ் ஆகிறத பார்த்துட்டு சார்லி ரொம்ப ஷாக் ஆகி ஏதோ 3 பேப்பர்ஸ் மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் தேட சொல்கிறாங்க. இந்த மாதிரி தேட சொன்னால் இப்படி தேடிட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு ஜேகப்போட ஹெட்டில் விழுந்துருக்கும்ல அதில் அந்த 3 பேப்பர்ஸும் ஃப்ளோரில் விழுந்துருக்கும். ஆனால் அதை நம்ம ஒயன் பிக் எடுத்திருப்பாங்க. அவசரத்தில் அரேஞ்ச் பண்ண சொல்ல அந்த 3 பேப்பர்ஸையுமே அந்த ஃபைலுக்குள்ளே வைக்கிறத விட்டுட்டு அதே பிளேஸில் போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் கீழே அடக்கிறத பார்த்துட்டு மற்ற போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்களா இவனுக்கு கீழே வேலை பார்ப்பாங்களா அவங்க எல்லாருமே இந்த பேப்பர்ஸ் எப்படி இதில் 2 மூவ் ஆனாக்கி கீழே விழுந்துருக்கு யாரும் இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்த மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் யார் பார்த்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சார்லி கேட்டால் ஒருவேளை ஜேகப்பும் ஒயனாக இருக்குமோ அவங்க தானே இந்த ரூம்குள்ளே வந்துட்டு போயிருக்காங்க அவங்க இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவங்கள பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க ஒர்க்கை தான் சின்சியராக பண்ணுவாங்க. அவங்க ஃபைல்ஸை தான் எடுக்க வந்துருப்பாங்க. ஃபைல்ஸை வச்சுட்டு போக வந்துருப்பாங்க. தேவையில்லாமல் திங்க் பண்ணாதீங்க. ஒரு வேளை இந்த பிளேஸில் அரேஞ்ச் பண்ண சொல்ல நீங்கள் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டீங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் சார்லியே ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்குறான். நம்ம ஜேகப்பும் ஒயனும் வந்து பிக்ஸ் தானே எடுத்துக்கிட்டாங்க. அந்த மூமெண்ட்டில் பேப்பர்ஸ் எல்லாமே அதே பிளேஸில் அப்படியே இருக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர்ஸில் இருக்கிற எல்லாத்தையுமே டீட்டெயில் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு 3 பேப்பர்ஸ் மட்டும் கீழே விழுந்துருக்கும்ல அந்த 3 பேப்பர்ஸை மட்டும் அப்படியே நோட் பண்ணிவிட்டு சரி இனி நம்ம இதில் இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வெறியுமே கில் பண்ண வேண்டியது தான் நம்மளோட ஒர்க். நம்ம அவங்க எல்லாரையுமே கில் பண்ண வேண்டிய ஒர்க்கை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கக்கிட்ட இந்த மாதிரி அதாவது அவனுக்கு கீழே வேலை பார்க்குற மற்ற போலீஸ் ஆஃபீஸர் எல்லாத்தையும் பேசிட்டு அந்த ரூமில் இருந்து வெளியே போக சொல்கிறான். இந்த மாதிரி வெளியே போக சொன்னோம். அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவ்வளோ வெறும் வெளியே போன அடுத்த செகண்ட் டைம் சார்லி ஒரு பர்சன்ட்டுக்கு கால் பண்ணுறான். அந்த கால் அட்டன் பண்ணுறது ஜாக் தான். என்ன பேப்பர்ஸ் எல்லாம் கிடச்சிடுச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகேவோட ஹோல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இப்போ என்கிட்ட தான் இருக்குது. அதை நான் உன்னோட மொபைலுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அனுப்பியிருக்கேன். அதை ஃபுல்லாக நீ நோட் பண்ணிக்கோ. ஜேகேவோட ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் அதில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை இந்த ஃபைலில் ஜேகேவோட இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லை ஒன்றுடும் உன்னோட ஹெட் அந்த லீக்குள்ளட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன சொல்கிற எங்களை பற்றின இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஆமாம் நான் உங்களோட டீமில் இருக்கேங்கிறதுனால அந்த 2 பேப்பர்ஸுமே நான் எடுத்துட்டேன். இதுக்கு மேலே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஆனால் நீ சொன்ன மாதிரி சீக்கிரம் அந்த ஜேகே இந்த வேர்ல்டை விட்டு மொத்தமாக அனுப்பிடணும். உங்களோட பிளான் என்னங்கிறது தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி ஜாக்குக்கிட்ட சார்லி பேசணும். என்னோடய பிளான் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த பிளேஸில் எங்களுக்கு உன்னோட ஹெல்ப் அதிகமாக தேவைப்பட போய் தான் நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறத நான் கேட்டுட்ருக்கேன். நீ இந்த மாதிரி எங்களுக்கே ஆர்டர் போடுற மாதிரி நிறைய பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் என்னோடய ஹெட்லி உன்னை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுவாருன்னு தெரியாது. நீ எங்ககிட்ட மணி கேட்டிருக்க. நீ கேட்குற மணி விட அதிகமாகவே நாங்கள் தருவோம். அந்த ஜேகே மொத்தமாக இந்த வேர்ல்டை விட்டும் இந்த பிளேஸை விட்டும் நீ தான் மூவ் ஆன் பண்ணணும். 2 பர்சன்ஸுமே டீல் போடுறாங்க. இந்த மாதிரி டீல் போட்டேன். இந்த டீலுக்கு நானும் ஓகே பண்ணுறேன். நானும் இப்போ இதுலேருந்து உங்களோட டீம் தான். உங்களுக்கு இந்த மாதிரி சீக்ரெட்டாக நிறைய ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு அந்த 3 பேப்பர்ஸையும் அப்படியே நோட் பண்ணிவிட்டு வில்லத்தனமாக சிரித்தபடி ஜேகே இப்போ
இந்த பிளேஸில் நான் உனக்கு யாருன்னே தெரியாதபடி உன்னையும் உன்னோட மொத்த வேல்டையும் அழிக்கிறதுக்கான ஹோல் ஒர்க்கு தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. சீக்கிரமாகவே உன்னை மொத்தமாக அழிச்சிருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த ட்ரீ பேப்பர்ஸையும் அப்படி கொளுத்தி டஸ்ட்பினில் போட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்குமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சார்லி அந்த பிளேஸ்லேருந்து போனால் சார்லி மற்ற ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே போன மொமெண்டம் ஜேக்கப்பும் ஒயினும் நோட் பண்ணிவிட்டு திரும்பவும் அதே ரூமுக்குள்ளே வந்து என்ட்ராகி பார்க்குறாங்க.